வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு மாந்தி கோவில்ல 2 கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில முதல் கல்வெட்ட நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. அதேமாரி இந்த கோவிலோட வரலாறு பற்றிய 3 காணொளிகளோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். இப்போ நம்ம 2வது கல்வெட்டுக்கு வரப்போறோம். பொதுவா திருவாலங்காடுன்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. நடராஜர் கோவிலான்னு கேட்டாங்க. இல்லங்க. இது மயிலாடுதுறை மாவட்டத்தில உள்ள மாந்தி கோவில். நரசிங்கப்பேட்டைக்கு முன்னாடி உள்ள ஊரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, திருவாலங்காடு நடராஜர் கோவில்ங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில இருக்கு. அதனால 2த்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இப்போ நம்ம நேரடியா கல்வெட்டுக்கு போயிடுவோம். கிழக்கு மற்றும் தெற்கு புற அதிட்டானத்தில தான் இந்த கல்வெட்டு இருக்கு. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமுகப்படி திரிபுவன சக்கரவர்த்திகள், கோனேரின்மை கொண்டான், ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு, விக்கிரம சோழன் நாட்டு உள்ளூர், திருவாலங்காடுடையார் கோவிற் தேவர் கண்மிக்கும், மாகேசர கண்காணி செய்வார்களுக்கும், சீக்காரியன் செய்வானுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில சொல்லப்பட்ட வார்த்தை தான் முன்னாடி குடுக்கப்பட்ட கல்வெட்டு. அதாவது படித்த கல்வெட்டுலயும் பார்த்தீங்கன்னா, இதே அமைப்பில தான் இருக்கும். பொதுவா இந்த திருமுகப்படி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. மன்னனிடமிருந்து வரக்கூடிய ஆணையை ஓலையாக எடுத்துட்டு வர்றது தான் திருமுகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மங்களம் உண்டாகட்டும். வந்த ஓலைப்படி, அதாவது மன்னருடைய ஓலையின்படி, திரிபுவன சக்கரவர்த்திகள் கோனேரின்மை கொண்டான் 3ஆம் குலோத்துங்கனின் ஆணையேந்திய ஓலையின்படி, அதுதான் திருமுகப்படிங்கிறது. ஜெயங்கொண்ட சோழ நாட்டு, தஞ்சை, கும்பகோணம் பகுதிகள், விக்கிரம சோழ நாட்டு. இது பொதுவாவே குத்தாலத்திலேருந்து நரசிங்கப்பேட்டை வரைக்கும் உள்ள பகுதி விக்கிரம சோழ நாடு தான் குறிக்கப்பட்டிருக்கு. அதில உள்ளூர்ல இருக்கக்கூடிய திருவாலங்காடு உடையார் கோவில். அதுதான் இந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருவாலங்காடு உடையார் கோவில். மாந்தி கோவில்னு கூட சொல்லுவாங்க. தேவகன்மிகளும், அதாவது கோவில் கடவுள் காரியம் பார்ப்பவர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. மாகேஸ்வர கண்காணி செய்வார்களுக்கும். பொதுவா அந்த பூஜை நடக்குது பார்த்தீங்களா, அதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள். சீக்காரியம் செய்வார். இவர் தான் கோவிலோட தலைமை நிர்வாக அதிகாரி. பொதுவா ஒரு கோவில் நடக்கும் பொழுது மொத்தத்தில அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் சீக்காரியம் செய்வார். அந்த ஸ்ரீகாரியம் செய்வார் தான் மொத்த கணக்கு எல்லாத்தையும் டேலி பண்ணி மன்னருக்கு குடுக்க வேண்டியவர். கல்வெட்டு. இந்நாட்டு சுத்தமலி சதுப்பேதி மங்கலத்து காவற்காடும் வெட்டையாரும் வெளியுமாய இவ்வூர் பிராமணர் ஐவர் ரூண ஐவர் ஐவர் விலை கொண்டு இறைத்தட்டு குடலாக இவ்வூரனரும் கூட ஐவர்களும் ஐவர்கள் பக்கல் பெற்றுடையாருமாக அனுபவித்து வருகிற நிலத்து இத்தேவர் திருநாமத்து காணியாக அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி ரூ அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா அது 5ன்னு எடுத்துக்கும். அப்போ ஐவர்களும் ஐவர்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். கல்வெட்டோட விளக்கம். இந்த விக்கிரம சோழ நாட்டில் உள்ள இன்னொரு பகுதி சுத்தமல்லி சதுப்பேதி மங்கலம். அது திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியை தான் சுத்தமல்லி சதுப்பேதி மங்கலம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவற்காடு. காவற்காடுங்கிறது என்ன, ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை சூழ காவலாக வளர்க்கப்படும் காடு. அதை சுற்றி காடாக வளர்த்துருப்பாங்க. அது அப்புறம் வெட்டையார், அது காவலர்கள் தவிர இவ்வூரில் உள்ள அந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு இவ்வூரில் உள்ள 5 பிராமணர்கள் விலை கொண்டு பெற்ற வரி கொண்ட சமநிலம். அந்த சமநிலம்ங்கிறது தான் இறைத்தட்டு குடலாகன்னு சொல்கிறாங்க. அந்த நிலம் என்னது, 5 நிலங்களாக இந்த 5 பிராமணர்களிடம் இருந்திருக்கு. அதாவது சமநிலமாக 5 பிராமணர்கள் 5 நிலங்களாக வைத்திருக்காங்க. அதுதான் இவ்வூருடன் கூட ஐவர்களும் ஐவர்கள் பக்கல் பெற்றுடையாருமாக அப்படி சொன்னாங்க. அந்த இருந்த நிலத்தை அனுபவித்து வரும் அந்த நிலத்தை கோவிலுக்கு சொந்தமான நிலமாக, அதுவும் மானிய நிலமாக, அந்த மானிய நிலத்தை தான் சிவன், அதாவது சிவன் கோவிலுக்குன்னு கொடுக்கப்படுற நிலத்தை திருநாமத்து காணி, இல்லை சில கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா ஈஸ்வர காணின்னு கூட இருக்கும். ஈஸ்வரனுக்காக கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது இருக்கும். இதே பெருமாள் கோவில் அப்படின்னா திருவிடையாட்டம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதெல்லாம் கல்வெட்டு சொற்கள். எந்தெந்த கோவிலுக்கு என்னென்ன நிலதானம் கொடுத்தா அதுக்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. அடுத்து, இவ்வூர் பிராமணரும் குண்டுப்பட்ட சோமயாசியரான சோழ பிரம்மராயனும் நீர்வார்த்து கொடுத்த நிலத்துக்கும் இவர்கள் எழுத்திட்ட பிரமாணப்படியும் நிலம் 2 மாவின் கீழ் 3 மா வரை காணி முந்தி அப்படின்னு குறிக்கிறாங்க. இவ்வூர் அப்படின்னு குறிக்கப்படுறது வேற எந்த ஊரில், இப்போ நம்ம சுத்தமல்லின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த சித்தமல்லின்னு நிறையா ஊர் இருக்குது. என்ன சொல்லப்போனால் மயிலாடுதுறை மாவட்டம் இந்த மணல்மேடு பக்கத்தில் ஒரு சித்தமல்லி இருக்குது. அந்த சித்தமல்லி வேறு, இந்த சித்தமல்லி வேறு. இது திருவாரூர் மாவட்டத்தில் சித்தமல்லி, அது பக்கத்தில் தான் இந்த ஊர்லாம் வரும். சித்தமல்லி ஊரில் உள்ள ஒரு பிராமணர் பேர் குண்டுப்பட்ட சோமயசியரான சோழ பிரம்மராயனும். பிரம்மராயன் குறிப்பிடும் போது ஏதாவது ஒரு அதிகாரியாக கூட இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. உறுதியாக தந்த நிலத்துக்கும், அதாவது நீர் வார்த்துன்னா உறுதியாக தந்த நிலத்துக்கும் 5 பிராமணர்கள் ஏற்கனவே எழுத்திட்ட பிரமாணப்படியும் அந்த பத்திரம்படியும் உள்ள நிலம் எவ்வளவா, 2 மாவின் கீழ் 3 மா வரை காணி முந்திரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது 2ங்கிறது 2 இன்ட்டு 6 மான 6/20, ஒரு மாங்கிறது 1/20ன்னு எடுத்துக்கணும். கீழ் அப்படின்னா ஸ்கொயர்னு அர்த்தம். அது கீழிலக்க வாயிலுக்கப்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 மா அப்படிங்கிறத தனியாக எடுத்துக்கோங்க. 3/20. அரை காணி அதை தனியாக எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் முந்திரிங்கிறது 1/320. அப்போ 0.6254 அளவீட்டில் உள்ள ஒரு நிலம். அடுத்து இங்கனம், அதுக்கப்புறம் வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு. ஆனால் ஏதோ ஒரு கோவிலை சொல்லியிருக்காங்க. பத்தீஸ்வரமுடையார் கோயில், சிவபிராமணர் 48,000 நம்பியும் பக்கல், உள்ளூர் கிழவன் அரையன் கருணாகர தேவனான விக்கிரமச்சோழ வெள்ளான் கொங்கராயன் விலைப்பற்று கொண்டு வருகிற நிலமாய சிவபிராமணர்கள் கொடுக்க நிலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பரை அப்படிங்கிற வார்த்தை கொண்ட கோவிலா இல்லை அது வந்து கோப்பரகேசரி வர்மரா, அது வார்த்தை தெரியல. ஏன்னா வார்த்தை வந்து ரொம்ப அழிஞ்சு போயிருக்கு. இந்த கோவிலே ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய 2 கல்வெட்டு வந்து இந்த 2 கல்வெட்டு மட்டும்தான். அதுதான் படித்து சொல்கிறேன். இவ்வாறு அந்த ஊர்லேயே, அந்த சித்தமல்லியிலே ஏதோ ஒரு கோவிலோட பேர் தான், அது அழிஞ்சு போயிட்டு அந்த கோவிலில் பணியாற்றக்கூடிய சிவபிராமணர், அவர் பேர் 48,000 நம்பி அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்த நிலத்தை அதே உள்ளூரில் உள்ள இன்னொரு கிழவன், ஒரு வயசான அதிகாரி போல், அவர் பேர் கருணாகர தேவனான விக்கிரமச்சோழ வெள்ளான் கொங்கராயன். அரையன் அப்படின்னாலே அரசு அதிகாரி, கொங்கராயன் இந்த மாதிரி பட்டங்கள் இருந்தாலே இது வந்து பட்டப்பெயர். அவரோட உண்மையான பேர் கருணாகர தேவன். விக்கிரமச்சோழ வெள்ளான்கிறது அவர் குடிப்பட்டமாக கூட இருக்கலாம். விக்கிரமச்சோழ நாட்டுக்குள்ளே தானே அவர் இருக்கிறாரு, அதனால் இந்த பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக ஏன் இப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் எந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கிறார், எந்த நாட்டின் கீழ் இருக்கிறாருங்கிறதுக்காக இந்த பெயரும் கொடுக்கப்படும். சரி, அவர் விலை கொண்டு வருகிற சிவபிராமணர்கள் கொடுக்கும் நிலம், அவர்கிட்டேருந்து விலை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலம் என்னங்கிறது பார்ப்போம். 80 மா 2 பங்கு 5 விளையாபனம் பெற்றுடை கொண்டு விக்கிரமச்சோழன் நிலத்து இவன் தனக்கும் 3 முகச் சருப்பேதி மங்கலத்து பிராமணருக்கும் குடியிருப்பு நத்தமாக நீங்களாக நின்ற. அப்போ எவ்வளோ நிலம் கொடுக்குறாரு? 80 மா. அந்த 80 மாக 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த 2ஆக பிரித்து யார் வாங்குறாங்க? 5 பிராமணர்கள் வாங்குறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ வரும்? 16 மா வரும். ஒரு மாங்கிறது 100 குழி, அதெல்லாம் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ 80 மா 8000 குழி நிலத்தை 2 பங்காக்கி அந்த 5 சிவபிராமணர்கள் என்ன செய்கிறாங்க? விளையாவனம் செய்து கொண்டு விக்கிரமச்சோழன் நிலத்தில், அது வந்து அவருடைய நிலம்தான், அந்த விக்கிரமச்சோழ நிலங்கிறது கொங்கராயனோட நிலம்தான். அந்த கொங்கராயன் தனக்கும் 3 முக சருப்பேதி மங்கலம், அது என்ன ஊருன்னு நமக்கு தெரியல, அது ஏதாவது பக்கத்து ஊராக கூட இருக்கலாம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிராமணருக்கும் குடியிருப்பு, அந்த வீடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, நத்தம் புறம்போக்கு இடம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்தை நீங்களாக நின்ற. இவருக்கு ஏற்கனவே இடம் இருந்திருக்குங்க, அதாவது இவர் அதிகாரி தானே, அதனால் பெரிய இடங்கள் இருந்திருக்கும். அந்த இடத்துல குடியிருப்புகள் வீடுகளை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நிலம் எவ்வளோன்னா 4 வேலி. 4 வேலினா 4 வேலின்னு அர்த்தம். நீக்கி நின்ற நிலமாய வார்த்தைகள் இல்லை, நீர் வார்த்து கொடுத்த நிலம் 8.5 நான்மா வரை முந்திரிகையும் காவேரி ஆற்றுச் சோழன் வாய்த்தலை நேரில் கோயில் இத்தேவர் திருநாமத்துக்காணியாக நம் விலைப்படி அனுபவித்து வருகிற நிலம் அறுவேலியும். 4 வேலினா 4 வேலி, அறுவேலி அப்படின்னா 6 வேலி. இதுதான் வார்த்தைகள் நம்ம வந்து புரிகிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். அப்போ எவ்வளோ வருது? 4 வேலி நிலத்தை நீக்கி, அந்த குடியிருப்பு எல்லாம் சேர்த்து எத்தனை நிலம் வருது? 4 வேலி. அந்த நிலத்தை நீக்கி எவ்வளோ நிலம் வருது? 76 வேலி நிலம் வருது. 80ல் 76 வேலி நிலம் உறுதியாக தந்த நிலமான, அதுலேயும் ஒரு பார்ட்டு தான் தராங்க. எவ்வளவு? 8.5 நான்மா வரை முந்திரிகையும். 8.5 × 1/5 + 1/40 + 1/320 1.93 அந்த அளவீட்டில் உள்ள ஒரு சின்ன இடத்த கொடுத்து காவேரி ஆற்றின் சோழன் வாய்த்தலை. பொதுவாக வாய்த்தலை அப்படின்னா வாய்க்காலோட தலைப்பு, அந்த முதல் பகுதி தொடங்குகிற இடத்த தான் வாய்த்தலைன்னு சொல்லுவாங்க. அது நேரில் இக்கோவில் இறைவன் பெயரில் உள்ள நிலமும், ஏற்கனவே இறைவன் பெயரில் திருநாமத்துக்கு அணியாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த நிலத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, இறைவன் பெயரில் உள்ள நிலமாக மானிய நிலமாக கொங்கராயன் விலை கொண்டு அனுபவித்து வருகிற எவ்வளவு? 6 வேலி நிலமும். அப்போ ஏற்கனவே 4 வேலி நிலத்தில் 76 வேலி நிலத்தில் ஒரு பகுதியும் இன்னொரு 6 வேலி நிலத்தையும் சேர்த்து இப்போ எவ்வளோ நிலம் கொடுக்க போகிறாங்கிறத பார்ப்போம். இத்தேவர்க்கே நாமத்துக்காணியாக அனுபவித்து வருகிற, அப்போ 4 வேலி ப்ளஸ் இப்போ சொன்ன அந்த பாயிண்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து என்னவா கொடுக்க சொல்கிறாரு? திருநாமத்துக்காணியாகவே கொடுங்க அப்படின்னு அந்த கொங்கராயன் சொல்கிறாரு. அனுபவித்து வருகிறபடி நெல் கோயிலிலே கல்வெட்ட கடவதாக பெற வேணும் என்று கொங்கராயன் நமக்கு சொன்னபடி, நமக்குன்னா இங்கே பிராமணர்கள் சொல்கிறாங்க, செய்ய கடவதாக கொண்டு இந்நிலம் இத்தேவர் திருநாமத்துக்காணியாக அனுபவித்து விற்கிறபடியே இக்கோயிலிலே கல்வெட்ட கடவை பண்ணுவதாகவும், அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் நிறைய அழிஞ்சு போயிட்டு, மூவேந்த வெள்ளான் எழுத்து 221 நாள் பிரசாதம் செய்துள்ளி வந்தது இந்த கல்வெட்டில் கடைசி வரைக்கும் ஆட்சி ஆண்டியாக தெரியல. நானும் அதை தேடி 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 பார்த்தேன்,
ஆட்சியாண்டே இல்ல. ஆனா அந்த நாள் இருக்கு. எத்தனாவது நாள்ல வந்து இயற்றப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. சரி. அப்ப என்ன சொல்றாரு? இக்கோவிலின் இறைவன் பெயரிலே அந்த 4 வேலி நிலம், ஏற்கனவே குடுக்கப்பட்ட நிலங்கள் இதெல்லாம் சேர்த்து என்னவா குடுத்துடணுமா? திருநாமத்து காணியாக அனுபவித்து வரும் நிலத்தில் அது குடுத்துட்டு, அதிலேருந்து வரக்கூடிய ஒரு படி நெல்ல என்ன பண்ணணுமா? கோவிலுக்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கோவில்லயே இந்த கல்ல வெட்டணும். அதாவது கல்வெட்டாக வெட்டணும். அததான் இப்ப நம்ம படிச்சு சொல்றோம். என்று கொங்கராயன் சிவபிராமணர்களிடம் சொல்ல, அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, குடுக்கவுள்ள நிலத்தை இறைவன் பெயரில் உள்ள நிலமாக திருவாலங்காடு கோவில்லே கல்லில் வெட்ட வேண்டும் அப்படின்னு கூறி, அதனையும் பிராமணர்கள் செய்வதாக கூற, அந்த கல்லுல வெட்டுற நபர் பேர் என்ன? மூவேந்த வல்லான். அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. ஆண்டு தெரியல. ஆனா 221ஆம் நாள்ல இந்த கோவில்ல இந்த தானம், அதத்தான் பிரசாதம்னு குடுத்துருக்காங்க. பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் கல்வெட்டுல வந்து ஆண்டு தெரிஞ்சது. 2வது கல்வெட்டுல அந்த ஆண்டு அழிக்கப்பட்டிருக்கு. அதனால என்னால அத சொல்ல முடியல. இதுதாங்க கல்வெட்டு. இன்னும் ஒரு 2 கல்வெட்டு இருக்கு. ஆனா இந்த கோவில்ல வந்து அந்த கல்வெட்டு மிக சிறியதா இருக்கு. அப்புறம் வெளி பிராகாரத்துல 2 கல்வெட்டுகள் இருக்கு. அத முடிஞ்ச வரைக்கும் நான் படிச்சு இன்னொரு நாள் சொல்றேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் ராஜராஜன் மற்றும் 3ஆம் ராஜேந்திரன் ஒரு கல்வெட்டு. இவங்க 2 பேரோட கல்வெட்டு அந்த கோயில்ல இருக்கு. டைம் கிடைக்கும்போது கண்டிப்பா படிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளா இந்த கல்வெட்டு போடணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டைம் இருந்தது. சரிங்க. இந்த திருவாலங்காடு கல்வெட்ட இப்ப 2வது பகுதியா அது இருக்கட்டும். 3வது பகுதியா நம்ம மற்ற கல்வெட்டுகளை அடுத்தடுத்த பகுதியில பார்க்கலாம். ரொம்ப நாளா இந்த திருவாலங்காடு செப்பேடு இன்னும் தொங்கிக்கிட்டே கிடக்கு. அது வந்து இப்ப 15ஆம் ஏடு வரைக்கும் முடிச்சிருக்கேன். இப்ப 16லேருந்து ஆரம்பிக்கணும். நாளையிலேருந்து அத ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் மறக்காம போயி, இந்த பழைய திருவாலங்காடு செப்பேட்டோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துருங்க. இல்லன்னா நானே சென்ட் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுறேன். ஏன்னா அது நெறைய பேருக்கு மறந்திருக்கும். சரிங்க. இதுதாங்க மெயின் கல்வெட்டு. இந்த கல்வெட்ட சொல்லிட்டேன். இந்த தகவல எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.